அமைதியான ஒரு பெண் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தியாக மாறினாள். அந்த பெண் யார் தெரியுமா? மலை ராஜா ஹிமவானின் அரண்மனையில் ஒரு அழகான குழந்தை பிறந்தாள். அவள் பார்வதி. சிறு வயதிலிருந்தே அவள் மனதில் ஒரே ஒருவர், சிவன். ஆனால் சிவன் உலகத்தை விட்டு விலகி ஆழ்ந்த தியானத்திலிருந்தார். அவரை அடைவது எளிதல்ல. ஆனால் அவள் மனம் தளரவில்லை. நான் அவரை அடைவேன் என்று முடிவு செய்தாள். அதற்காக அவள் கடுமையான தவம் ஆரம்பித்தாள். கடும் வெயிலில் நின்றாள், மழையில் நின்றாள், கடும் குளிரையும் தாங்கினாள். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள். உணவையே தவிர்த்து முழு மனதுடன் தியானித்தாள். அவளின் பக்தி தேவர்களையே ஆச்சரியப்படுத்தியது. இறுதியில் சிவன் தன் தியானத்திலிருந்து கண் திறந்தார். அவளின் பக்தியைக் கண்டு அவரின் மனம் உருகியது. அவர் அவளை ஏற்றார். அந்த நொடியில் அவள் தனது உண்மையான வடிவத்தை உணர்ந்தாள். அவள் சக்தி. சக்தி அது ஒரு தேவதை மட்டுமல்ல, அது இந்த உலகத்தை இயக்கும் மூல ஆற்றல். அமைதியான ஒரு பெண்ணாக இருந்தவள் பிரபஞ்ச சக்தியாக மாறினாள். இந்த கதை நமக்கு சொல்வது, உள்ளுள்ள சக்தியை நம்பினால் வாழ்க்கையே மாறும். உண்மையான சக்தி நம்முள்தான் இருக்கிறது. நீங்களும் சக்திதான்.